என்னங்க மக்களே, அப்படியே உட்கார்ந்த இடத்துல சீட் பெல்ட்டை டைட்டா போட்டுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற கிரிக்கெட் வெறித்தனம் அப்படி. வெறும் 17 பந்து, ஆமாங்க, வெறும் 17 பந்துல ஒருத்தன் எதிரணியோட கதையவே முடிச்சு அவங்களுக்கு மரண பீதியை காட்டியிருக்கான்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி யாருடா அந்த அரக்கன்னு கேக்குறீங்களா? அவன் தாங்க வைபவ் சூரியவன்ஷி. இவனோட இந்த ஒத்த வெறித்தனமான ஆட்டத்தால இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஜெயம் கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமிற்கு மொத்தமா மூட்டையை கட்ட வச்சு டாடா பை பை சொல்ல வச்சு வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்போதைக்கு இந்த 3 டீம்களுக்குள்ள தான் யாரு அந்த கடைசி சண்டையில ஜெயிக்க போறாங்கன்ற வெறியான யுத்தம் நடக்க போகுது. மக்களே, இந்த மேட்ச் நடந்தது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடுவுல தான். ஆனா இந்த ஒட்டுமொத்த மேட்சோட தலையெழுத்தையே வெறும் அந்த 17 பந்துகள்ல தான் தீர்மானிச்சாரு நம்ம வைபவ் சூரியவன்ஷி. அந்த 17 பந்துகள்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பந்து வீச்சாளர்களை போட்டு பொளந்து அவங்க நிலைமைய ரொம்பவே மோசமாக்கிட்டாரு. அப்படி என்னதாண்டா பண்ணாரு அந்த வைபவ் சூரியவன்ஷி? ஆவலா கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மேட்ச்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு வரிசையா பாத்துடுவோம். வாங்க பாருங்க மக்களே. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ண வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 20 ஓவர்ல 243 ரன்கள்னு ஒரு அசுரத்தனமான ஸ்கோர் அடிச்சு அள்ளி இருக்காங்க. 20 ஓவர்ல 243 ரன்கள்னா சும்மாவா? அதுலயும் கொடுமை என்னன்னா, இந்த 243 ரன்கள்ல நம்ம வைபவ் சூரியவன்ஷியோட ஒத்த ஆள் பங்களிப்பு மட்டுமே 97 ரன்கள். அதுவும் எப்படி தெரியுமா? வெறும் 29 பந்துகள்ல 5 போர்களும் 12 சிக்ஸர்களும் பறக்க விட்டு இந்த 97 ரன்களை வெறித்தனமா அடிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, 17 பந்துகள்ல சூரியவன்ஷியோட மரண காட்டு தர்பார்னு. அதாங்க, அவர் அடிச்ச அந்த 12 சிக்ஸர்களையும் 5 போர்களையும் மட்டும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, வெறும் அந்த 17 பந்துகள்ல மட்டுமே 92 ரன்களை பவுண்டரி மூலியமாவே சூரியவன்ஷி அள்ளி இருக்காரு. யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒரு டீமோட பேட்ஸ்மேன் வெறும் 17 பந்துகள்ல 92 ரன்கள்னு அப்படியே டீமை 100 ரன்களுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் என்னங்க, உங்க அணியோட வெற்றி அங்கேயே 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இந்த மேட்ச்ல வைபவ் சூரியவன்ஷியோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா? 334க்கும் மேல இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். என்ன ஒரு வெறித்தனமான அடி. ஆமாங்க நண்பர்களே, வைபவ் சூரியவன்ஷி அங்க மைதானத்துல வெடி வெடிச்சு ஒரு பயங்கரமான தமாக்கா பண்ணியிருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம துருவ் ஜூரலும் சும்மா விட்டல. அவர் தனக்கு கிடைச்ச 21 பந்துகள்ல 50 ரன்கள்னு ஒரு தரமான அதிரடி ஆட்டத்தை ஆடி டீமை ரொம்பவே பலப்படுத்தி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய நாக் அவுட் மேட்ச்ல கேப்டன் ரியான் பராக் அவரோட பங்குக்கு 12 பந்துகள்ல 26 ரன்கள்னு ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் கொஞ்சம் பந்துக்கு ஏத்த ரன்னு மெதுவா விளையாடினாலும் மத்த பேட்ஸ்மேன் எல்லாரும் அங்க சும்மா நின்னு அதிரடியா ஹல்லா போல் பண்ணி கதற விட்டதால எல்லாமே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சாதகமாவே போயிடுச்சு. ஆனா நான் இங்க மறுபடியும் அடிச்சு சொல்லுவேன் மக்களே, வைபவ் சூரியவன்ஷியோட அந்த 97 ரன்களோ இல்ல பவுண்டர்ல மட்டுமே வந்த அந்த 92 ரன்களோ மட்டும் அன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்காரங்க என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சிருந்தாலும் இந்த மேட்ச்ல அவங்களால கண்டிப்பா ஜெயிச்சிருக்கவே முடியாது. சோ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சும்மா அதிரடி சரவெடியா பேட்டிங் பண்ணி 243 ரன்களை மலை போல குவித்து ஒரு மரண தமாக்கா பண்ணிட்டாங்க. சரி, 243 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் செய்ய களம் இறங்கினாங்க. ஆனா என்னங்க சொல்றது, ஹைதராபாத்தோட ஆரம்பமே ரொம்பவே கேவலமா சொதப்பல ஆரம்பிச்சது. அபிஷேக் சர்மா 0 ரன்ல அவுட் ஆகி மொத்தமா ஏமாத்திட்டாரு. அதுவும் இன்னிங்ஸோட 2வது பந்துலயே ஜோப்ரா ஆர்ச்சர் வீசின பந்துல விக்கெட்டை பறி கொடுத்துட்டு பெவிலியன் பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் வந்து எப்படியாவது டீமோட ஸ்கோரை வேகமா ஏத்திக்கிட்டு போகணும்னு ரொம்பவே போராடி பார்த்தாரு. ஆனா அவரும் டீமோட ஸ்கோர் 51 ரன்னா இருந்தப்போ விக்கெட்டை விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து விழுந்தது ரவிச்சந்திரன் விக்கெட். டீமோட ஸ்கோர் 52 ரன்னா இருந்தப்போ அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் 4வது விக்கெட். டீமோட ஸ்கோர் 57 ரன்னா இருந்தப்போ விழுந்தது. 5வது விக்கெட்டா கிளாசன் அவுட் ஆனப்போ டீமோட மொத்த ஸ்கோரே வெறும் 81 ரன்கள் தான். என்னங்க கொடுமை இது? உங்க டாப் ஆர்டர்ல இருக்கிற டாப் 5 பேட்ஸ்மேன்களும் டீமோட ஸ்கோர் 81 ரன்களை தொடர்றதுக்குள்ளாரவே மொத்தமா அவுட் ஆகி பெவிலியனுக்கு மூட்டையை கட்டிட்டாங்கன்னா அப்புறம் எப்படிங்க மேட்ச் ஜெயிக்க முடியும்? ஆனா அதுக்கப்புறம் வந்த நிதிஷ்குமார் ரெட்டி சும்மா அதிரடியா புயல் போல விளையாடி 20 பந்துகள்ல 38 ரன்கள் எடுத்தாரு. அவரும் சலீல் அரோராவும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு டீமை மீட்க ட்ரை பண்ணுனாங்க. ஆனா மக்களே, நீங்க ஆரம்பத்திலேயே உங்க டீமோட இத்தனை விக்கெட்டுகளை அள்ளி கொடுத்துட்டு சொதப்புனீங்கன்னா அப்புறம் கடைசியில வந்து என்ன பண்ணாலும் ஒன்னும் செய்ய முடியாது. மேட்ச் கைவிட்டு போயிடும். இங்க ஒரு பக்கம் வைபவ் சூரியவன்ஷி புயல் மாதிரி பேட்டிங் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமிற்கு ஒரு இமாலய ஸ்கோர் நச்சுன்னு நிமித்தி வச்சாருன்னா, இன்னொரு பக்கம் பந்து வீச்சுல நம்ம ஜோப்ரா ஆர்ச்சர் ஆரம்பத்திலேயே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட 3 முக்கிய விக்கெட்டுகளை சும்மா கொத்தோட தூக்கி ராஜஸ்தான் ராயல்ஸோட இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துட்டாரு. இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இந்த மிக முக்கியமான ஒரு வாழ்வா சாவா மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை சும்மா துவம்சம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த தோல்வியால ஹைதராபாத் டீம் இப்போ மொத்தமா இந்த தொடர்ல இருந்தே வெளியே போயிட்டாங்க. ஆனா
நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இப்போ கெத்தா கம்பீரமா குவாலிஃபயர் 2க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இனிமே குவாலிஃபயர் 2ல குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நடுவுல தான் ஒரு வெறித்தனமான மோதல் நடக்க போகுது. இதுல யாரு குவாலிஃபயர் 2ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க நேரா ஃபைனல்ஸுக்கு போய் அங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆர்சிபி டீம் கூட மோத போறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம வைபவ் சூரியவன்ஷி இருக்கிற வெறித்தனமான ஃபார்மை பார்த்தா இதே மாதிரி ஒரு ஹல்லா போல குவாலிஃபயர் 2லயும் அவர் காட்டினாருன்னு வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட வெற்றி அங்கேயே கன்ஃபார்ம் நண்பர்களே. ஒருவேளை ஃபைனல் மேட்ச்லயும் வைபவ் சூரியவன்ஷியோட இந்த அதிரடி ஆட்டம் மட்டும் தொடர்ந்ததுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் தான் இந்த முறை சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்க போறாங்க. இந்த எலிமினேட்டர் மேட்ச்ல ஒரு மரண ஆந்தி வந்து எதிரணியை அடிச்சு துவம்சம் பண்ணுச்சு பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு ஆந்தி வந்து ஃபைனல்லையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ரொம்பவே கெத்தா ஜெயிக்க வைக்கும். இந்த எலிமினேட்டர் மேட்சை முடிச்ச கையோட ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இப்போ ரொம்பவே பெருமையா கம்பீரமா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. மக்களே இப்ப சொல்லுங்க, குவாலிஃபயர் 2ல நம்ம சூரியவன்ஷி இதே மாதிரி ஒரு அதிரடியை காட்டி குஜராத் டைட்டன்ஸ் காலி பண்ணுவாரா மாட்டாரா? உங்க கருத்தை அப்படியே கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க, பாப்போம்.